படம் உண்மையிலே அதே மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. என்ன கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரிஜினல் கிளைமேக்ஸே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. எனக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப பிடிச்ச படம் தான். இப்போ கொஞ்ச நாளுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் பார்த்தேன். அப்பயும் ரொம்ப பிடிச்சி போன படம் தான். இப்போ திரும்ப ஸ்க்ரீனில் இந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. இது அதாங்க நான் கிளைமேக்ஸ் மாற்றினது ஒன்று தான் எனக்கு சரியாக செட்டே ஆகலை. கிளைமேக்ஸ் ஒரிஜினல் கிளைமேக்ஸ் தான் பெஸ்ட்டு. இந்த படம் உண்மையிலே ஒரு சூப்பரான படம், மாஸ்டர் பீஸ் ரைட்டிங் இதெல்லாம். ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் அவங்க ஏன் இப்படி மாற்றினாங்கன்னு தெரில. அவங்க ஒரிஜினல் கிரியேட்டர் சொல்ல வந்த மொத்த கதையுமே மாற்றின மாதிரி இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் மட்டும் ஒரிஜினலாக இருந்தால் நல்லா இருந்துக்கொண்டு என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். அதான் ஏஐ அந்த ரெண்டர் பண்ணெல்லாம் ஸ்க்ரீனுக்கு செட் ஆகுது. பட் அவங்க கதையை மாற்றினது தான் சுத்தமாக எனக்கு தெரிஞ்சு செட்டே ஆகலை. நான் இப்போ போய் அதான் திரும்ப ஒரிஜினல் கிளைமேக்ஸை தான் ஃபோனில் உட்காந்து பார்க்க போகிறேன். அதெல்லாம் எனக்கு முன்னாடியேவும் பிடிச்சிருக்கும். இப்போ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருக்குது. சாங்லாம் சொல்லவே தேவை. இந்த சாங்லாம் எத்தனை வாட்டி வேணாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இப்படியே பழைய மெமரிஸ்லாம் தூண்டக்கூடிய ஒரு சூப்பரான சாங்ஸ். இதெல்லாம் சாங்ஸ்லாம் மாஸ்டர் பீஸ் தான். ஏஆர் ரஹ்மான் சொல்லுவாங்க. அது எனக்கு தெரில. அது நிச்சயமாக எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய படம் தான், நல்ல படம் தான். அது ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த ஃபஸ்ட் ஆஃப் சாங்ஸ்க்காக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா ஆடியன்ஸும் நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம் தான். நல்ல படம் இது. எனக்கு தமிழ் சினிமாவில் எல்லாருமே பிடிக்கும். முக்கியமாக தனுஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் பண்ணுற எல்லா படமும் அவ்வளோ கனெக்ட் ஆகும். தனுஷ்க்கு ஒரு தனி இடம் இருக்குது நிச்சயமாக என் ஹார்ட்டில். தேங்க்யூ. படம் நல்லா தானே இருந்துச்சு. நான் 100 தடவை மேலே பார்த்துட்டேன். இப்போ பார்க்குறப்ப கூட சலிக்கல எனக்கு எப்போவுமே. தனுஷோட பிறந்த நாளைக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வடச்சென்னை கூட சேர்த்து விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. நான் 2 போயிட்டு இருப்பேன். படத்தோட மேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களா? இது ஏஐ கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல. கிளைமேக்ஸ் மாற்றிருந்தாங்க. அதான் நல்லா தான் இருக்குது. அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்குது. பரவாயில்ல. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு? 100 தடவை மேலே பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் இது லவ் ஃபெயிலியர், லவ் சீன்லாம் இருக்குது. அதனால் லவ் பண்ணுறாங்க பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் ஆல் டைம் கிளாசிக் ப்ரோ. எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோ ரீவாட்ச் வேல்யூ இருக்குது ப்ரோ. எப்போ பார்த்தாலும் சலிக்காத படம் ப்ரோ. ரீரிலீஸில் படத்தில் ஏஐயில் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ ஏஐ எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அது படத்தோட இதே குறைக்குது ப்ரோ. அது டைரக்டருக்கே தெரியாமல் அந்த படத்தை ஏஐயில் இது பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸ்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கா தேட்டரில்? செம்ம ரெஸ்பான்ஸ் ப்ரோ. ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆமாம் ப்ரோ. நிறைய கப்புள்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம், கப்புள்ஸோடு பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? பிடிக்கும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத படம் ப்ரோ. நீங்கள் தனுஷ் ரசிகர்? ஆமாம் ப்ரோ. ஆமாம். ஓகே. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது ப்ரோ. முன்னாடி பார்த்தது இப்போ ரீரிலீஸில் பார்த்து படம் உங்களுக்கு இல்லை, நல்ல ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நல்ல சஸ்பென்ஸ் இருந்தது. ஒரு சில இது இல்லாமல் கிளைமேக்ஸும் நல்லா இருந்தது. அது அந்த மேக்கிங்லாம் எப்படின்னா சூப்பராக இருந்தது. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அது நல்லா இருந்தது. ஏஐயில் கிளைமேக்ஸ் மாற்றிருக்காங்க. ஆமாம், அது நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. தனுஷ் இந்த பிறந்த நாளுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்காங்க. நல்லா இருந்தது. இப்போ ஒரு தடவை ஃபேமிலியோடவும் பார்க்கலாம். நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. தனுஷ் உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லு சொல்லு. உங்களுக்கு தனுஷ் சாரை பிடிக்குமா? தனுஷ் சாரை பிடிக்குமா? உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா? ஓகே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பிடிச்சிருக்கு. முன்னாடி பார்த்தது இப்போ இல்லை, நான் ஃபர்ஸ்ட் பார்க்கல. நான் இப்போ தான் பார்த்தேன். இப்போ ரீரிலீஸ் பண்ணி நல்லா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. மேக்கிங்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் மாத்தினாங்க. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. சூப்பர். ரீரிலீஸ் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா தான். ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றிட்டாங்க. நல்லா இருக்கும். சூப்பர். கிளைமேக்ஸ் மட்டும் தான் சொதப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதே போட்டிருக்கலாம். பட் அதெல்லாம் எல்லாமே கிளியரா இருந்துச்சுண்ணா. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் கொஞ்சம் சொதப்பிருக்காங்க. இல்ல கிளைமேக்ஸ் சொதப்பிட்டாங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ரீலீஸ் பண்ண கிளைமேக்ஸ்ல கண்ணு முழுசா அங்கதாங்க. நல்லா ஒன்று தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது. ஏன்னா 2ல் அந்த லாஸ்ட்டில் அந்த லைன்லாம் வர அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் நாங்கள்.
ஒன்றில் தான் கடைசி அந்த லைன்ஸ் தானே அந்த படத்துக்கே நல்லா இருக்கும், அதே தூக்கிட்டாங்கண்ணா. படம் பார்த்ததுக்கும் இப்போ அந்த படத்தை பார்த்தது என்ன சார்? முன்னாடி இருக்க படத்துக்கு அந்த டைலாகு கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும், இப்போ அவன் ஏந்து வந்ததுனால அந்த ஃபீலிங்ஸு எல்லாமே அது படம் நல்லா தானே பிடிச்சிருந்தா? பூச்சி படம் பிடிச்சி நல்லா ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி படத்தை ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் முன்னாடி பார்த்து இப்போ பார்த்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், பாருங்க சூப்பரா மஜாவா இருந்துச்சு கிளைமேக்ஸ் வேற மாதிரி. நான் கூஸ் பம்ப்ஸ் ஆக பாரு, நான் உடம்புலாம் புள்ள எரியுதுண்ணா எனக்கு. கூஸ் பம்ப்ஸ்லாம் பண்ண போது கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமா இருந்துண்ணா. ஒருத்தனா முன்ன பார்த்தது இப்போ பார்த்து மியூசிக் பக்காவா இருந்துச்சுண்ணா, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, அல்ட்டியா இருந்துச்சுண்ணா. பார்க்கலாம், அவர் ஆக்டிங் சொல்ல வேணாம் வேணும் அக்கானா. சூப்பரா இருக்குண்ணா, ரீ ரிலீஸ்ல படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குண்ணா, ரீ ரிலீஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, தனுஷோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ என்ன ஆனா சுத்தமா ஜோயா தான் பிடிக்கல. முன்னாடி இப்போ பார்த்தது இல்லண்ணா, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் படம் ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இப்போ. ஆமா, நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜோயாவை சுத்தமா பிடிக்கல, அழகுதான் இருக்கு, சுத்தமா அறிவே இல்லை.